நம்ம வந்து மக்களே நம்ம வந்து இப்போ ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்குறோம்ல நம்ம வீட்டில் செய்கிற எட்டிலாம் இப்போ வந்து நம்ம ஜெல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஜெல்லி செய்கிறது வந்து முக்கியம் வந்து கடல் பாசி தான். நம்ம வந்து சப்ஜா அடுத்தது வெண்ணிலா எசன்ஸ் இது ரெண்டும் அப்போ வந்து நம்ம ஜெல்லி செய்யறதுக்கு வந்து கடல் பாசி சின்ன கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். இது வந்து சப்ஜா வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு நம்ம மற்ற தண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது இந்த மாதிரி சின்ன பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு கிண்ணத்துல கடல் பாசி போட்டுடணும். 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற வைக்கணும். பார்க்கலாமா? ஊற வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. நம்ம வந்து சூனை வச்சு கடல் பாசி ஊற வச்சத வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கலக்கி ஒன்றும் நம்ம வந்து ஊற வச்ச கடல் பாசியை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்துக்கு போட்டுடணும். காய வச்சு போட்டால் இந்த ஜெல்லி வந்து நல்லாவே வராது.